உங்கள் சந்தோஷத்துக்கு ஜோசியம் சொல்ல முடியாது. உங்கள் சந்தோஷத்துக்கு ஜோசியம் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு நான் ரெடி இல்லை. இது இப்படி தான் இருக்கும். இந்த சமயத்தில் என்னை திட்டிக்கினாலும் பரவாயில்ல. ரஜினி அரசியலுக்கு வருவார் சொன்னார், ரஜினி அரசியலுக்கு வருவார் சொன்னார், ரஜினி சிஎம் ஆவார் சொன்னார். எங்கே காட்ட வேண்டியதானே அந்த வீடியோவை? ரஜினி அரசியலுக்கு வருவார்னு சொன்னது உண்மை. ரஜினி அரசியலுக்கு வந்திருக்காரு, கட்சியில் இந்த பொறுப்புகளை போட்டார், அவரே வேணான்னு விலகிட்டார். நான் ரஜினி அரசியலுக்கு வருவாருன்றதோடு நிறுத்திட்டேன். ரஜினி சிஎம் ஆவார்னு நான் சொன்னேன்னா, ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி தான்னா உயிரோடு வருவாங்கன்னு. ஜெயலலிதா அம்மா டிசம்பர் 5ஆம் தேதி தாண்டணும், அதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன்னு. ஜெயலலிதா அம்மாவுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கண்டம் இருக்குதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணது தான் என் ஜோசி. ஜெயலலிதாவுக்கு அந்த தேதியில் அந்த அட்மிஷன் ஆன தேதியில் நான் பேசுகிறது 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த தமிழில் அந்த அம்மா அட்மிஷன் ஆவரிச்சு டிசம்பர் 5ன்னு ஒரு டேட் யாருக்கும் தெரியாது. நாம் தான் சொன்னோம். நம்ம சொன்னோன்னா அந்த கிரகங்களுக்கு பார்த்து நம்மளுடைய அந்த ஜெயலலிதா அம்மாவுடைய குருதசையில் ராகு புத்தியில் ராகு அந்த முடிகிற நேரத்தை கட்டு டிசம்பர் 5ன்னு. அந்த ஜெயலலிதா அம்மாவுடைய டிசம்பர் 5 தான்னா வருவாங்கன்றது நான் எல்லாரையும் போல் நான் வருவாங்கன்னு தான் சொல்ல முடியும். டிசம்பர் 5 ஜெயலலிதா அம்மா செத்துருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவேன்? இவங்கெல்லாம் கமெண்ட் எழுதுறவங்களாம் உட்காந்து அவங்க காப்பாற்ற முடியுமா?